ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றி நமதே. இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் என்னென்ன புக் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இங்கே நாங்கள் காட்டியிருக்கோம். தமிழில் வந்து 6th to 12th வரை இருக்கிற எல்லா புக்ஸும் நம்ம படித்து தான் ஆகணும். அது இல்லாமல் ஓல்டு புக்கும் படித்தாகணும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்ததான எடிஷனில் சாய்ஸில் இருந்து மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. சிக்ஸ்த்து புக்கில் நம்ம எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை. நம்ம வந்து சிலபஸில் ஓரியன்டாக என்ன இருக்குது, முக்கியமாக புக் பேக் கண்டிப்பாக படித்தாகணும். இலக்கணமும் நம்ம கம்பல்சரியாக படித்தாகணும். யூனிட் 7ல் வர அந்த உரைநடை லெசன்ஸ் மட்டும் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு படித்தாலே நம்ம இனி வரப்போகிறதான நேரங்களில் ஈஸியாகவே நம்ம வந்து சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷஸாக இருக்கீங்க அப்படின்னா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள். இந்த புக்ஸை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சாய்ஸ் மெட்டீரியல் உங்கள்கிட்ட புக்கே இல்லைனாலும் இந்த சாய்ஸ் மெட்டீரியலை ஜெராக்ஸ் போட்டாலே தமிழுக்கு இலக்கணத்துக்கு 85 கொஸ்டினுக்கு நம்ம கவலைப்படவே தேவையில்லை. அவங்களே எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப நல்லா கொடுத்துருப்பாங்க. நம்ம எங்கேயுமே போய் தேட தேவையே இல்லை. உங்களுக்கு இது வேணும்னா சாய்ஸ் சேனலில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை போய்ட்டு எடுத்துகிட்டு ப்ரிண்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6th நம்ம படிக்கிற நியூ புக், ஓல்டு புக், அது இல்லாமல் 2003லேருந்து 2008 வரை இருக்கிறதான ஓல்டு எடிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.